இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடியில் வந்துட்டு பொற்கொடி நகர் பாபு இன்ஜினியர், அவர் இன்ஜினியர் வந்து பாபு இன்ஜினியர், அவருக்கு நாங்கள் ரெகுலராக நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த சைட் வந்து ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருக்காரு. சைட் வந்து மாடலர் கிச்சன் எங்களுக்கு பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாரு. வந்து பார்த்தோம், வந்து பார்த்துட்டு கிச்சன் அண்டு ஹாலு, டிவி யூனிட்டு, பெட்ரூமில் வந்து ஃபஸ்ட்டு பெட்ரூம், செகண்ட் பெட்ரூம், அப்புறம் ஸ்டோர் ரூம், அதே போல் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் அப்புறம் பூஜை அறையும் பண்ண சொன்னார். பூஜை அறையும் பண்ணியிருக்கோம். அதே போல் ஃபஸ்ட்டு பெட்ரூம், ஃபஸ்ட்டு ஹாலில் ஒன்று பண்ணியிருக்கோம், ட்ரெஸ்ஸிங் ரூம் அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக மிடிலாக தான் இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுக்க சொன்னார். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ட்ரே வர மாதிரி கிச்சன் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து கட்லரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ப்ரீமியம் கட்லரி, பிளைன் பேஸ்கெட்டு, பிளேட் பேஸ்கெட், இது 3 தான் இங்கே வந்து போட முடிஞ்சது. அது இல்லாமல் நிறைய பேஸ்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். வேறு சைட்லாம் வந்து பெரிய அளவில் இருந்ததுன்னா நிறைய பேஸ்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே போல் பிளைன் பேஸ்கெட்லேயும் நிறைய வைக்கலாம். வெஜிடபிள் பேஸ்கெட் இருக்குது, பார்ட்டிஷன் பேஸ்கெட் இருக்குது, கப் அண்ட் சாசர் இருக்குது, பாட்டில் பேஸ்கெட் இருக்குது, அதுலேயும் பார்ட்டிஷன் பேஸ்கெட்டும் இருக்குது. ஸோ அது நிறைய டைப் ஆஃப் பேஸ்கெட் இருக்குது. அதில் இந்த கப் அண்ட் சாஸ், இந்த ப்ரீமியம் பேஸ்கெட்லேயே வந்து ப்ரொவிடெண்டாக இருக்கும், ஏர் சர்க்குலேஷன் வர மாதிரி அதுலேயும் பேஸ்கெட் இருக்குது. ஸோ அதுலேயும் கப் அண்ட் சாசர், பிளேட்டு, தாலி இந்த மாதிரிலாம் வரது இருக்குது. ஸோ உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி 3 ட்ரே மட்டும் போதும்னு சொல்லிட்டாரு. அதனால் 3 ட்ரே மட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி புல் அவுட்டு வைக்கலாம், நிறைய புல் அவுட் வைக்கலாம். புல் அவுட்டில் வந்து ஒரு 4-5 டைப் ஆஃப் புல் அவுட் இருக்குது. ட்ரிபிள் லேயர் இருக்குது, டபுள் லேயர் இருக்குது, சிங்கிள் லேயர் இருக்குது. புல் அவுட் ப்ளஸ் பிளேட்டு அந்த மாதிரி புல் அவுட் இருக்குது. அதே போல் மல்டிபர்பஸ் புல் அவுட் இருக்குது, அந்த மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். கேபின் இருந்ததுன்னா, கேபின் வந்து கிச்சன் கேபின் இதில் வந்து வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ கேபின் இருந்தது அப்படின்னு சொன்னால் கேபினில் வந்து பிளேட் ரேக் வைக்கலாம், பாட்டில் ரேக் வைக்கலாம், இந்த பின் ஹோல்டர் இந்த மாதிரிலாம் வைக்கலாம். அதே போல் இப்போ கார்னர் ஹோல்டர் வந்து கூட ரெடிமேடாக வச்சுக்கலாம். அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு ட்ரிபிள் லேயர் இருக்குது, டபுள் லேயர் இருக்குது, சிங்கிள் லேயர் இருக்குது. அதே போல் வாஷ் பேஷனில் வந்துட்டு டிடர்ஜென்ட் ரேக் இந்த மாதிரிலாம் கூட நிறைய வைக்கலாம். ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்துட்டு கேரோசல் சுற்று, அதில் வந்து சுற்று வந்துட்டு டி ட்ரே இருக்குது, ஃபுல் ரவுண்ட் இருக்குது. அந்த யூனிட் வந்து ட்ரிபிள் லேயராக யூனிட் இருக்கும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அதில் வந்துட்டு 2 பாக்ஸ் மட்டும் போட்டு ஒரு சின்ன யூனிட் மட்டும் பண்ணிட்டோம். ஒரு சின்ன மிடிலான யூனிட் போதும்னு சொல்லிட்டாரு. இது பெட்ரூம். ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது கிரவுண்ட் ஃப்ளோரில். மேலே லாக் அண்டு வார்ட்ரோப் அண்டு ட்ரெஸ்ஸிங் ரூம், வார்ட்ரோப், இந்த செல்ஃப், மேலே லாஃப்ட். அதே போல் ஸ்டோர் ரூம், இது ஸ்டோர் ரூம்லேயும் செல்ஃப் வச்சு இது வந்து செகண்ட் பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில். மேலே லாஃப்ட், கீழே வார்ட்ரோப் ப்ளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம். ஏடிஷன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது சேஃப்டி லாக்கர் மல்டிபர்பஸ் லாக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அங்கே ஒரு செல்ஃபு, அதுக்கு மேலே லாக் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல். மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹால். இந்த ஹால் வந்து ஸ்டடி
பூஜையாகவும் யோகாவாகவும் பெரிய ஒரு ஹாலாக பண்ணியிருக்காரு. இதில் லாஃப்ட் மட்டும் ஃபுல்லாக லென்த்தாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டர் வந்து செல்ஃப் ட்ரெஸ் செல்ஃப் இந்த மாதிரி ட்ரெஸ் வைக்க செல்ஃபாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பெட்ரூம் வச்சிருக்காங்க. அதே சேம் தான் மேலே லாஃப்ட் அண்ட் வார்ட்ரோப் பிளஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் பண்ணியிருக்காங்க. மிரர் எலிவேஷன்ல வச்சு பண்ணி கொடுத்துருக்காரு. க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக போர்ட்டிகோலையும் வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோவை இந்த வார்ட்ரோப் பண்ணோம். அது இல்லாமல் கீழே வந்து இவி பாக்ஸு, ஷூ செல்ஃபு, ஸ்டெப்ஸு கீழே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதான் நியர்லி வந்துட்டு 1200 ஸ்கொயர் செஞ்சு கொடுத்தோம். கஸ்டமருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன், என்ஜினியருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்.